இலங்கையில் அதிகாலையில் நடந்த பயங்கரம். தாய் மகள் உட்பட 4 பேர் சுட்டுக்கொலை. இலங்கையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் 2 பெண்களும் உயிரிழந்துள்ளனர். அம்பாறை நாமலோயா பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து அதிகாலை 2:45 மணியளவில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கராட்டுகள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 33 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இங்கினியாக்கள நெல்லியத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து 54 வயதுடைய பெண்ணும் அவரது 17 வயது மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் கூறினர். இதேவேளை கராட்டுகள போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து 42 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது உத்தியோகபூர்வ துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு முன்னர் அந்த அதிகாரியால் 33 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் பெண் மற்றும் மகள் ஆகியோரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த பின்னர் அவரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை செவனகல பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர்.